எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லா மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதர்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா, மனிதனுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையில. எத்தனை வகையான துன்பங்கள் படுறான். குடும்பத்துல கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்கள சரியா படிக்க விடாம, கெட்ட பழக்கவழக்க அடிமையாகி, பெத்தவங்க பேச்சு கேட்காம, பிள்ளைங்க தப்பான வழியில போறாங்க. பெத்தவனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நம்ம வாய் கத்தோ, வயிற்றுக்க கட்டியோ நம்ம குழந்தைய படிக்க வைக்கிறோம். அது வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது, நல்லா வரலையான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. ஆனா உங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போணும், ஏதோ ஒரு பரிகாரம் செய்யணும்னு தோணுதே தவிர, எந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி முறையிட்டா அந்த பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது சொல்றதுக்கு ஆள் இல்ல. யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. சரிங்களா? உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும், உங்க குடும்பத்துல எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும், எங்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அந்த கீழ எங்க நம்பர் குடுக்குறோம். உங்களுக்கு என்ன மாரி பிரச்சனை இருந்தாலும், அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம்? எந்த தேவதைய வணங்கணும்? எந்த நாட்கள்ல வணங்கணும்? எந்த திதியில வணங்கணும்? அப்படி வணங்குனா என்ன நன்மை ஏற்படும்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு விவரமா சொல்றோம். அதே மாரி நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ரூ. 10 உங்களுக்கு செலவில்லாத, உங்க வாழ்க்கையில எல்லா வித பிரச்சனைகளும் தீர்ந்து, உங்க உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையிலேருந்து விடுபட்டு, உங்க மனசுக்குள்ள இருந்த கஷ்டத்த விடுபட்டு, நல்லாமே எல்லாமே உங்களுக்கு சுமூச்சமான வாழ்க்கை அமையும். அப்படி எப்படி சொல்றதுன்னா, இறை அருளுக்கு நேரடியா பெறுவதற்கு ஒரு எளிமையான ஒரு ஒரு பரிகாரம், ஒரு தாந்திரிகம், ஒரு பூஜை முறை உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? அதனால இது தொடர்பு கொள்ளுங்க. அது இல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மனச எந்த விஷயத்துக்கும் தளர விடாதீங்க. மனசுக்குள்ள பல வகையான வேதனைப்படும். மனசு அந்த வேதனை படுறதுனால புத்தி மயங்கிடும் உங்களுக்கு. அதனால மனசு எந்த நிலையில தடுமாடாம வலிமையா வச்சுக்கொண்டு, என்ன பிரச்சனைக்கு யார் அணுகணும்? அந்த பிரச்சனைய எப்படி தீர்த்துக்கணும் சொல்லிட்டு நீங்க யோசிச்சு, கரெக்ட்டா முடிவெடுத்து, அந்த என்ன பிரச்சனையோ எப்படி சொல்லணுமோ தெளிவா யோசிச்சு, என்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா, உங்க பிரச்சனை தீர்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கு எல்லா வகையான உதவிகள் நான் செஞ்சு தரேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!